உரத்துக்காக ஏன் காத்திருக்கிறார்கள் விவசாயிகள்? நெல்லுக்கு கொடுக்கப்படும் ஒருதலைப்பட்சமான பயிர் விலை கொள்கை இதற்கு முக்கிய காரணம். இன்றைக்கு அதிகமான மாநிலங்களிலே நெல் பயிரிடப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் அதற்கு நெல் கோதுமைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்ற பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்களுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதிகமாக கொடுப்பதில்லை. அதனால் விவசாயிகள் அதிகமாக நெல்லையும் கோதுமையையும் விளைவிக்கிறார்கள். ஆகவே அதற்கு அதை அதிகமாக விளைவிப்பதற்காக யூரியாவை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த போக்கு மாற்றப்பட வேண்டும். அது அரசாங்கத்தின் கொள்கை முடிவில் இருக்கிறது என்பதை மிக அழகாக ஸ்ரீ ஐயா நாராயணமூர்த்தி அவர்கள், மூத்த பேராசிரியர், இந்திய விவசாய செலவுகள் விலைகள் ஆணையத்தின் முன்னாள் முழுநேர உறுப்பினர், புதுடெல்லி, அவர்கள் சிறப்பான ஒரு கட்டுரையை 27 அக்டோபர் 2025 ஹிந்து தமிழ் திசை நாளிதழில் எழுதியுள்ளார்கள். நான் நாராயணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஹிந்து தமிழ் திசை நாளிதழுக்கும் நன்றி சொல்கிறேன். இரவிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து விவசாயிகள் யூரியா உரத்தை வாங்கும் நிலை இந்தியாவில் ஏற்படும் என்று நாம் நினைத்திருப்போமா? தெலுங்கானாவில் அது நிஜமாகவே நடந்தது. இந்த ஆண்டு பெய்த நல்ல பருவமழையும் அதன் விளைவாக நெல் சாகுபடி பரப்பு அதிகரித்ததும் யூரியாவின் திடீர் தேவைக்கு காரணம் என்று அதிகாரிகள் விளக்கமளிக்கின்றனர். ஆனால் இது முழு உண்மை இல்லை. பல அரசுகளால் பல சதாப்தங்களாக பின்பற்றப்படும் குறைபாடுள்ள பயிர்விலை கொள்கையின் நேரடி விளைவு இது. உர தேவையையும் பயிர்விலை கொள்கையையும் நாம் நினைத்து பார்த்தால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும். 1960களின் நடுப்பகுதியில் பசுமை புரட்சி தொடங்குவதற்கு முன்பு இந்தியாவில் வேதி உரங்களின் பயன்பாடு ஒரு ஹெக்டேருக்கு 2 கிலோவுக்கும் குறைவாகவே இருந்தது. விவசாயிகள் பெரும்பாலும் இயற்கை உரங்களையே நம்பியிருந்தனர். அதிக மகசூல் தரும் நெல், கோதுமை ரகங்களின் அறிமுகம், நீர்ப்பாசன வளர்ச்சி, உறுதிப்படுத்தப்பட்ட உர மானியங்கள் ஆகியவற்றின் காரணமாக யூரியா பயன்பாடு வேகமாக அதிகரித்தது. இன்றைக்கு உலகிலேயே யூரியாவை அதிகம் பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருக்கின்றது. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் நெல் ஆதிக்கம் செலுத்துவதால் அவை யூரியா நுகர்வில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளன. பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் போன்ற பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொள்கையின் ஆதரவு இல்லாததால் மிக குறைந்த உரத்தை பயன்படுத்துகின்றனர் விவசாயிகள். அதாவது உர தேவையானது அரசாங்கத்தின் கொள்முதல் கொள்கை, விலை ஆதரவு கொள்கை ஆகியவற்றின் பாதையை பின்பற்றியே வந்துள்ளது. பருப்பு, எண்ணெய் வித்து பயிர்களில் பெரும்பாலும் ஒரு ஹெக்டேரில் 30லிருந்து 40 கிலோவுக்கும் குறைவாகவே யூரியா பயன்படுத்தப்படுகிறது. நீர்ப்பாசன வசதியை பொறுத்து ஒரு ஹெக்டேர் நெல் சாகுபடிக்கு 180 முதல் 200 கிலோ யூரியாவை விவசாயிகள் பயன்படுத்துகின்றனர். இதனால் நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கும் போது உர தேவையும் உயர்கிறது. தெலுங்கானா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் மத்திய அரசு அறிவித்த MSPயை விட அதிக விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் அதன் சாகுபடி பரப்பு சமீப ஆண்டுகளில் வேகமாக அதிகரித்துள்ளது. இதற்கேற்ப யூரியா விற்பனையும் அதிகரித்துள்ளது. எனவே தற்போதைய யூரியா பற்றாக்குறை என்பது விநியோக பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசாங்கத்தின் கொள்கையில் வேரூன்றியிருக்கும் ஒரு கட்டமைப்பு ரீதியான பிரச்சனை. MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் விலை கொள்கை பிற பயிர்களை விட நெல்லுக்கு சாதகமாக உள்ளது. MSP விலை 23 பயிர்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும் நடைமுறையில் நெல், கோதுமைக்கு மட்டுமே பெரிய அளவிலான கொள்முதல் மேற்கொள்ளப்படுகிறது. தெலுங்கானா, சத்தீஸ்கர், பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் நெல் பயிரிட்டால் MSP விலைக்கு அரசு அதை எப்படியும் கொள்முதல் செய்யும் என்பதை புரிந்து வைத்துள்ளார்கள். இப்படிப்பட்ட விலை கொள்கையால் தட்பவெப்ப நிலைக்கு பொருத்தமில்லாத பகுதிகளிலும் விவசாயிகள் நெல் சாகுபடியை விரிவுபடுத்தி விட்டார்கள். அதிக அளவில் யூரியாவை இட்டால் அதிக மகசூல் கிடைக்கும் என்று நம்பி பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக விவசாயிகள் இடுகிறார்கள். விவசாயத்தில் யூரியா பயன்பாட்டின் தரம் வெறும் 30-35% என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது பயன்படுத்தப்படும் யூரியாவில் கிட்டத்தட்ட 2/3 பங்கு ஆவியாதல், நிலத்தடியில் கசிவு, நீரோட்டத்தில் சேருதல் மூலம் வீணாகிறது.
அதிகப்படியான யூரியா பயன்பாட்டின் சுற்றுச்சூழல் விளைவுகள் மோசமானவை. போதுமான பாஸ்பேட், பொட்டாஸ் இயற்கை உரங்கள் இல்லாமல் தொடர்ந்து யூரியா உரங்களை அதிகம் பயன்படுத்துவது மண்ணில் ஊட்டச்சத்து சமநிலைமைக்கு வழிவகுக்கிறது. சிறந்த முறையிலான NPK உரங்களின் பயன்பாட்டு விகிதம் 4:2:1 இருத்தல் வேண்டும். ஆனால் இந்திய அளவில் 2023-2024 இது 11.6% ஈஸ்ட் அண்ட் 4.6 and 1% என்ற விகிதாச்சாரத்தில் இருந்துள்ளது. இதனால் நெல் சாகுபடி செய்யப்படும் மாநிலங்களின் மண் வளம் குறைவதோடு நுண்ணூட்ட சத்து குறைபாடுகளும் அதிகரித்து வருகின்றன. அதிகப்படியான யூரியா பயன்பாடு நிலத்தடி நீரை நைட்ரேட்டுகளால் மாசுபடுத்தி உடல்நல கேடுகளை உருவாக்குகிறது. நெல் வயல்களிலிருந்து வெளியேறும் நீர்நிலைகளின் ஊட்ட வளம் பெருகுவதற்கு பங்களித்து நீர்வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளை சேதப்படுத்துகிறது. கரியமில வாயுவை கிட்டத்தட்ட 300 மடங்கு வீரியமிக்க பசுங்குடில் வாயுவான நைட்ரஸ் ஆக்சைடு அதிக உரமிட்ட மண்ணிலிருந்து குறிப்பிடத்தக்க அளவில் வெளியிடப்படுகிறது. எனவே அதிகமாக பயன்படுத்தப்படும் யூரியா ஏற்படுத்தும் சூழலியல் பாதிப்புகள் மிக அதிகம். அதிகப்படியான உர பயன்பாட்டை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், மண் ஆரோக்கிய அட்டைகள், சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவித்தல் போன்ற முயற்சிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. எனினும் கொள்கை ரீதியான சலுகைகள் நெல் சாகுபடியை மிக அதிக அளவில் ஊக்குவிக்கும் வரை விவசாயிகள் தொடர்ந்து அதிக அளவு யூரியாவை பயன்படுத்தவே செய்வார்கள். எனவே சாந்தகுமார் குழுவின் பரிந்துரையின்படி, அதாவது கமிட்டி ஆன் ரீஓரியன்டிங் த ரோல் அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் ஆன் த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பயிர் கொள்முதல் கொள்கைகளை பல்வகைப்படுத்தி பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்களுக்கு உண்மையான விலை ஆதரவை நீட்டிக்காத வரை நெல் சாகுபடியிலிருந்து விவசாயிகள் தாங்களாகவே விலக மாட்டார்கள். மாற்று பயிர்கள் பொருளாதார ரீதியாக லாபகரமானதாக மாற்றப்பட்டால் மட்டுமே யூரியா மீதான மோகம் குறையும். இந்தியாவில் யூரியாவின் தேவை என்பது வெறும் மழையளவு அல்லது பயிர் தொழில் நுட்பத்தால் மட்டும் ஏற்படுகிறது என்று கடந்துவிட முடியாது. மற்ற பயிர்களை விட நெல்லுக்கு கொடுக்கப்படும் ஒருதலை பட்சமான பயிர் விலை கொள்கை இதற்கு முக்கிய காரணம். விவசாயிகள் யூரியாவை அதிகம் பயன்படுத்துவது தெரியாமல் செய்வதல்ல, மாறாக அதை அதிகம் கேட்கும் பயிர்களை நோக்கி நமது விலை கொள்கைகள் அவர்களை தள்ளி வருகின்றன. கொள்முதல் விலை நிர்ணயத்தில் உள்ள ஒருதலை பட்சத்தை நிவர்த்தி செய்வதில்தான் இதற்கான தீர்வு அடங்கியுள்ளது. நெல்லுக்கு கொடுப்பது போல் மற்ற பயிர்களுக்கான கொள்முதல் ஆதரவை உறுதிப்படுத்தாத வரை யூரியா வரிசைகள் நின்று கொண்டே போகும். பரிசுத்த வேதாகமம் இந்த உரத்துக்கான தேவையை ஏன் மட்டுப்படுத்த வேண்டும், அனைத்து பயிர் வகைகளுக்கும் மினிமம் சப்போர்ட் பிரைஸை இன்க்ரீஸ் செய்ய வேண்டும் என்று எப்படி கூறுகிறது என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், ஆனால் நியாயம் கிடையாமல், அதாவது சரியான நிர்வாகம், அரசு மேலாண்மை இல்லாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு.